ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மருத்துவ குணம் மிகுந்த ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அந்த மீனுனா காரைப்பொடி மீன், எங்கள் ஊரில் அது மாதிரி சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கிற குழம்பு. இந்த குழம்பு சளிக்கு, கோல்டுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக க்யூர் ஆகும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்பு, நம்ம காரக்குழம்பு, மீன் குழம்பு செய்யும் போது கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்போட டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை, பழமாக இருந்த தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்ஸு, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு, சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு செய்ய நிறைய மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு. நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கரைச்சிக்கிட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். அதில் இது ஒரு மெத்தடு. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை நம்ம கொதிக்க விடலாம். தட்டை போட்டு நம்ம மூடி ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி குழம்பு எண்ணெய் திரிஞ்சு வந்த சமயத்தில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த காரைப்பொடி மீனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புல மீன் ஆட் பண்ணும்போது ஒன்றா பொறுமையாக போடணும் மீனை. அப்போ தான் மீன் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு கரண்டி வச்சு லைட்டாக நம்ம மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக மீன் உடஞ்சிரும். நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.